ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு ஹோம்மேட் குட்டி மினி ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணும்போது மினி ஃபேஷியல் தான், பட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே பெருசு. இது நீங்கள் பண்ணும்போது பார்லரில் கிடைக்கிற அதே எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சீரியஸாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேஷியலுக்கு வந்துட்டு நம்ம 3 ஸ்டெப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுறோம் ஃபேஸை, அதுக்கடுத்து ஸ்டீமிங் பண்ணுறோம், அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் போடுறோம். இந்த 3மே நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சுட்டு ஹோம்மேடாக தான் பண்ணுறோம். இது வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்னு சொல்லலாம், ஹோம்மேட் ஃபேஷியல்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பேக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ரொம்ப 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 நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சீரியஸாக நான் போடுற வீடியோ எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்குறது மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் எதுவுமே வந்துட்டு சும்மா எதுலையோ பார்த்து தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வந்து நான் சொல்ல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்சனலாக என் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஃபேஸ் பேக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் வந்துட்டு ட்ரை பண்ணதுமே நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட். என்கிட்ட ஃபேஷியல் கிட்டுமே இருக்குது. ஃபேஷியல் பண்ணும்போது என்னோடய ஃபேஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, பண்ணி முடிச்சோடனே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அதே சேம் டிஃப்ரென்ஸ் தான் நான் இதுலேயும் பார்த்தேன். இந்த ஃபேஸ் பேக்லேயுமே பார்த்தேன். இது நீங்கள் பண்ணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும். பலன்னு இருக்கும். ஃபேஸ் வந்து வெள்ளையாக கலராக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நல்ல க்ளோ இருக்கும். உங்களோட கலர் அப்படியே இருக்கும், உங்கள் டேன் ரிமூவ் ஆகும், பட் க்ளோ வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருந்தாலே போதும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓகேலன்னு பேசாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நான் சுகரும் ஆலோவேராவும் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல் மட்டும் தெரிகிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிடுவோம். இப்போ நான் என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபேஸில் எதுவுமே இல்லை, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம என்ன ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிடணும், வாஷ் பண்ணணும். ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கக்கூடாது. நான் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோமா. இந்த சுகர் இருக்கு இல்லையா, இதில் இப்படி தொட்டு ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணணும். ஃபேஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப அழுத்தக்கூடாது, மைல்டாகவே ஸ்க்ரப் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு மூஞ்சியை போட்டு அழுத்தி அது பாட்டுக்கு கோடு விழுந்துடாம போதும். நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் ஃபேஸை வாஷ் பண்ணுறது ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக நம்ம ஸ்டீமிங் பண்ணுவோம், ஆவி பிடிப்போம். ஆவி பிடிக்கும்போது நம்ம ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம அந்த ஃபேஸ் பேக் போடும்போது இன்னும் கூட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் ஆவி பிடிச்சிட்டு நான் பார்க்க. இப்போ நான் ஆவி பிடிச்சி முடிச்சிட்டேன். ஆவி பிடிச்சதுக்கு நான் வெறும் பாத்திரத்தில் நம்ம வீட்டில் இருக்க சாதாரண ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி வச்சு ஃபுல்லாக நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவி தான் நான் பிடிச்சேன். வேறு எதுவும் ஸ்டீமர்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துருவோம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ நல்லா பீல் பண்ணிவிட்டு அதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அரைச்சி, அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா முல்தானி மட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முல்தானி மட்டி சேர்த்துட்டு
அடுத்ததாக மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் சேர்த்தாலே போதும். அடுத்ததாக ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. அடுத்ததாக தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட் மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அதிகமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவோம். உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கை யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால் கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியல, பட் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் நைட்டே நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்புறம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து பிறக்கும்போது ஒரு கலரில் இருந்திருப்போம் இல்லையா, அந்த கலர் வந்துட்டு நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும், என்ன ஒரு பேக் போடுறீங்க இப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலுமே எகெயின் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் விட்ட பிறகு உங்களோட பழைய கலர் வந்துடும். ஏன்னா நம்ம பிறக்கும்போது இருக்க கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் இடையில தான் பிறக்கும்போது நல்ல கலராக இருந்தீங்க, இடையில தான் டேன் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு டேனை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஒரு நல்ல ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு நல்ல க்ரீம்ஸு இந்த மாதிரி ஏதாவது டர்ன் ரிமூவல் க்ரீமு, இல்லை பார்லர் போயிட்டு ரெகுலராக ஃபேஷியல் பண்ணுறோம், மந்த்லி ஒன்ஸு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெக்கவர் பண்ணிட முடியும். ஆனால் வந்துட்டு நம்ம கலர் வந்து வைட்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான செயல். வைட்னிங் பண்ணுறது வந்து டெம்பரவரியாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நம்ம வைட்னிங்கை விட வைட்னிங் வேறு, க்ளோயிங் வேறு. ஃபேஸை வந்து க்ளோயிங்காக, பாடியில் உள்ள ஸ்கின்னும் சரி ஃபேஸும் சரி க்ளோயிங்காக இருக்கணும், க்ளோவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். க்ளோவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளோவாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு டெய்லியும் ஃப்ரூட்ஸ் குறைஞ்சது ஒரு பழமாவது டெய்லி ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நிறைய தண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னு க்ளோவாகவும் ஹெல்த்தியாக, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோவாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ரொம்பவே நல்லது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷ்மீஸ் லைஃப் ஸ்டைல். ஃபேஷியல் பண்ணுறோமோ அதே எஃபெக்ட் வந்து இந்த இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஃபேஸ் பேக்னு சொல்லலாம். உங்களுக்கு வளர்றேன் ஃபேஸ் பேக்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல்